எல்லாருக்கும் வணக்கம். பப்பாளி படத்துடைய அதாவது ஒரு படமும் நம்மளுக்கு வரும்போது அந்த படத்துல இயக்குனர் யாரு, ஹீரோ யாரு, ஒன்னொன்னு நம்ம கேட்போம். இந்த படத்துல மட்டும் எனக்கு அது எதுவுமே கேட்க தோணாத அளவுக்கு இருந்தது. அவர் டைரக்டர் மூர்த்தி சொன்ன அந்த கதை சொன்ன விதம் எதுவுமே கேட்க தோணல. அவ்வளோ ரொம்ப பிடிச்சது எனக்கு. அது பிடிச்சதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, எப்பவுமே நம்ம ஏதாவது ஒரு படத்துல என்ன செய்யறோமோ அது நிஜ வாழ்க்கையில பல வீடுகள்ல நடக்கும் போதுதான் அந்த படம் உண்மையாவே சக்சஸ் ஆகும். அவங்க எல்லாம் நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி இருக்கு, நம்ம சித்தி இந்த மாதிரிதான், நம்ம அத்தை இந்த மாதிரிதான், இப்படி எல்லாம் ரிலேட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கணும். இருந்தாதான் நிறைய ஃபேமிலிஸ்க்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு இந்த படத்துல தோணிச்சு. இந்த கதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப கோயின்சிடென்ஸா என்ன இருந்ததுன்னா, கரெக்டா இந்த கதை சொல்ற டைம் என்னோட பொண்ணும் பிளஸ் இந்த படம் கல்வி கனெக்டடா இருக்கும் கம்ப்ளீட்டா. ஸோ அது என் பொண்ணும் அந்த வருஷம் +1 படிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ். அப்போ அந்த டைம்ல என்ன படிக்க போறாங்க பசங்க, அப்போ பேரண்ட்ஸ் அவங்க கூட கூட எந்த அளவுக்கு அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும், இதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. சாரி. அதனால எல்லா வீட்லயும் அது ஒரு பெரிய ப்ரெஷர். ஒரு 12th படிக்கிற குழந்தைக்காக பெற்றோர்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு லீவ் போட்டு 2-3 மாசமா வீட்டுல உட்காந்து அந்த குழந்தை கூடயே என்கரேஜ் பண்ணி சொல்லி கொடுத்து அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு இந்த காலகட்டம். அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல அவர் இந்த கதை எனக்கு சொல்லும் போது கரெக்டா எனக்கு என் பொண்ணுகிட்ட நான் என்னென்ன சொல்வேனோ அதெல்லாம் நான் இவர்கிட்ட சொல்வேன். ஐயோ கரெக்டா சொல்றீங்க சார், இதுதான் சார் நானும் என் பொண்ணுகிட்ட சொல்வேன். இப்படி அவர் எனக்கு கதையில இருக்கிறத சொல்றது எல்லாமே இதேதான் நானும் சொல்லிட்டு இருப்பேன் வீட்டுல, இதேதான் நானும் சொல்றேன், அப்படி நானும் சொல்ல ஆரம்பிச்சேன். இது எங்களுக்குள்ள ரொம்ப நல்ல ஒரு ராப்போ. அவர் சொல்றதும் நான் சொல்றதும் ரொம்ப கரெக்டா ஜெல் ஆச்சு. அவருக்கும் இவங்க தான் இந்த ரோல் பிளே பண்றது கரெக்டான ஆள் அப்படின்னு தோன்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சது. எனக்கும் ஒரு காட்சி நடிக்கும் போதும் நான் வீட்டுக்கு போய் சொல்லுவேன் என் பொண்ணுகிட்ட, இன்னைக்கு இப்போ உங்ககிட்ட என்ன சொல்றேனோ இதே தான் அங்க நான் படத்துல சொல்லிட்டு வந்திருக்கேன், இதே டயலாக் தான் அங்க பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு அது ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சது. பெரிய வித்தியாசம் என்னன்னா, எல்லா பெற்றோர்கள் தான் பசங்களை என்கரேஜ் பண்ணி படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாமியாரை ரொம்ப பாசிட்டிவா காமிச்சிருக்கிறது இந்த பப்பாளி படம் தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா படத்துலயுமே மாமியார்னா ரொம்ப நெகட்டிவான கேரக்டர். மாமியார் மாப்பிள்ளை சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க, அவங்க குத்தம் சொல்லுவாங்க, சண்டை, அவங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டை வர்றதுக்கே மாமியார் மாமனார் எல்லாம் காரணமா இருக்கிற மாதிரியெல்லாம் தான் சினிமால காட்டுவாங்க. அது ஆனா இதுல கம்ப்ளீட்டா அது கிடையாது. இதுல அந்த மருமகனை என்கரேஜ் பண்றதும், மகளையே மறந்து போயிருவேன் ஒரு ஸ்டேஜ்ல. என்னுடைய ரோல் எப்படின்னா, எனக்கு என் மகளை விட என் மருமகன் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்துல படத்துல அந்த மாதிரி மாறிடும். அது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அது உண்மையும் கூட. கண்டிப்பா இது சினிமால நெகட்டிவா காட்டினா கூட எவ்வளவு இடத்துல கண்டிப்பா மாப்பிள்ளை நல்லா அமையணும், அவர் நல்லா முன்னேறணும், ஏன்னா அந்த முன்னேற்றம் நம்ம மகளுடைய சந்தோஷத்துக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த படத்தை நிறைய பேர் ரிலேட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுல நடந்த மாதிரி, நம்ம பக்கத்து வீட்டுல நடந்த மாதிரி ரிலேட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுவே இந்த படத்துடைய பெரிய வெற்றியா அமையும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அப்புறம் இது கதையை பத்தி. ஆர்டிஸ்ட் டைரக்டரை பத்தி சொல்லணும்னா, பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள ஒரு டைரக்டர். எந்த சீனை சொன்னாலும் சீரியஸ் சீனை கூட அவர் கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்வாரு. நான் தான் போராடி அதுல ஏதாவது சீரியஸ்னஸ் கொண்டாடணும், அதுல என்ன சிரிக்கலாம், எப்படி சிரிக்கி செய்ய வைக்கலாம், எப்படி அதுல ஹியூமர் கொண்டாடலாம், இப்படியே பண்ணிட்டு இருப்பாரு. இதனால ஒர்க் பண்ணும்போது ரொம்ப லைவ்லியா ரொம்ப ஈஸியா இருந்தது. அண்ட் செந்திலை பத்தி பேசியே ஆகணும். நானு செந்தில் முதல் படம் நடிக்கும் போது செந்திலுக்கு நான் அம்மாவா நடிச்சேன், தவமாய் தவம் இருந்தல. இதுல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்ப செந்திலுக்கு நான் மாமியாரா நடிச்சிருக்கேன். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்னு பாத்தீங்கன்னா செந்தில் கிட்ட நிறைய டிஃபரன்ஸ், பயங்கர எக்கச்சக்கமா டிஃபரன்ஸ். தவமாய் தவம் பண்ணும்போது இருந்த ஆள் தான் இவரா இப்போ அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருந்தது. அப்பெல்லாம் ஒரு டயலாக் சொன்னா அந்த டயலாக் எப்படி பேசணும், எங்க நிக்கணும் ஒண்ணுமே தெரியாது. இப்ப செந்தில் நமக்கே ஐடியாலாம் சொல்லி கொடுக்குற அளவு வளர்ந்துட்டாரு, ரொம்ப சீனியர் ஆயிட்டாரு, ரொம்ப கான்பிடன்ஸ் இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஸோ செந்திலுக்கு இது ஒரு பெரிய ஒரு படமா அமையும். ஏன்னா அந்த கீ கேரக்டரே, இந்த படத்துடைய கீ கேரக்டரே செந்திலுடைய பத்தி தான் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது வேலை செய்யும் போது. ஏன்னா நல்ல பழக்கமுள்ள ஒரு நல்ல பர்சன் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லா படத்துலயுமே எனக்கு ஹீரோக்கு அம்மாவா நடிச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் ஹீரோயினுக்கு அம்மாவா நடிச்சது எனக்கு ஒரு வித்தியாசமா இருந்தது.
ஆனா ஹீரோயினுக்கு அம்மாவா நடிச்சா கூட அதுல ஒரு மாமியாருக்கு அதாவது மருமகனுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர். அங்கேயும் மறைமுகமா நான் செந்திலுக்கு தாயான மாதிரி தான் இருக்கும் இந்த படத்துல. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கேமராமேன் சொன்ன மாதிரி ரொம்ப சைலண்டா தான் ஒர்க் பண்ணாரு. இப்பவுமே வந்து பின்னாடி போய் சுத்தி எங்க உட்காரலாம் பின்னாடி தெரியாமன்ற ரேஞ்சிலேயே இருப்பாரு. ஷூட்டிங் ஸ்பாட்லயும் அப்படித்தான் இருந்தாரு. அப்புறம் ப்ரொடியூசரை பத்தி நான் சொல்லியே ஆகணும். இந்த ப்ரொடியூசர் அப்படின்ற ஃபீல் எனக்கு வரவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி எங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயும் எங்களை வந்து அறிமுகப்படுத்தின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு ஃபேமிலியா மாறி எங்களுக்கு அங்க இடமே ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி வேலை செஞ்ச ஒரு படம் இது. இந்த படம் வந்து பெரிய வெற்றி படமா அமையணும். செந்திலுக்கு இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும். டைரக்டர் மூர்த்திக்கும் இது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். நல்ல ஒரு சக்சஸ் எல்லாருடைய மனசுலயும் இது நிறையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.